உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க திரு ரமேஷ் அவர்கள். இவங்க நம்ம இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு நிவாரணப் பொருளான உணவுப் பொருட்களை சேகரித்து வழங்குறதுக்கான முயற்சிகளை எடுத்து வந்துட்டுருக்காங்க. நம்மளும் அதற்கு ஆதரவு தர்ற மாதிரி நம்ம வில்லேஜ் குக்கிங் ட்ரிப் சேனல் சார்பாக ஒரு 50 கிலோ அரிசியை நாங்கள் தர்றோம். நீங்களும் உதவணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ணனோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அவரை தொடர்பு கொள்ளுங்கள். வில்லேஜ் குக்கிங் ட்ரிப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தங்கமாரி மற்றும் அவர்கள் வில்லேஜ் குக்கிங் ட்ரிப் வலையொலி நண்பர்கள் மூலமாக ஈழத்தமிழ் சொந்தங்களுக்காக நிவாரண பொருட்கள் கொடுத்து உதவியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் விருப்பம் இருந்தால் கொடுத்து உதவுங்க. இலங்கையில் பொருளாதார நெருக்கடினால் நம்ம ஈழத்தமிழ் நம்ம தொப்புள்குடி உறவுகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்காக நிவாரணப் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கிய தங்கமாரி மற்றும் வில்லேஜ் குக் ட்ரிப் சேனலுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது கிராமத்தில் சமைப்பதற்கான ஒரு பயணம். சமையலும் பண்றோம், அரசு பள்ளியில 5 மரம் கண்டு நடுறோம். இன்னைக்கு சமைக்க ஏரியாவுக்கு வந்துட்டு முட்டையை உடைக்கிறோம், ருசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த SSLCயும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மறக்காம அந்த ஆல் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுங்க. அப்பனா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நீராவியில் வேக வச்ச உளுந்து முட்டை குழம்பு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த 60 முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சு ஊத்தியாச்சுங்க. இப்ப நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலங்கி வந்துருச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான பொருளை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, வறுத்து அரைச்சி எடுத்த உளுந்து, குருமிளகு, மூணையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இலை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கோங்க பாத்திரத்தில். நெருப்பில் வாட்டின இலையை எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாங்க பாத்திரத்தில். பாத்திரத்துக்குள்ள வச்சுக்கலாங்க. நீராவியில் வேக வச்ச உளுந்து முட்டை குழம்பு செய்ய போறோங்க. அதுக்கு தண்ணி சுட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கலக்கி வச்ச முட்டையை வாழை இலையில ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா சுட்டுருச்சு. உடச்சி ஊற்றின முட்டையை வேக வச்சுக்கலாம்.
நல்ல வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம், மேலே தூக்காம இருக்கிறதுக்காக. பா பாஸ் வேற லெவல்ல வந்துருச்சு போல. முட்டை ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கி எடுத்துடலாம். முட்டை வெந்துருச்சுங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அருமையாக வந்திருக்கு. இப்போ இதை பீஸ் போட்டு அழகாக பீஸ் போட்டு எடுக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கேக்கு துண்டு ஆட்டம் அருமையாக வெட்டி எடுத்துக்கலாம் வாங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பீஸ் போட்டுப்போம். குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி வச்சுக்கலாம். சுத்தமான தாய்மடி மரச்சக்க எண்ணெய் நல்லெண்ணெய்ங்க ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. சோயாபீன்ஸ் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், சோம்புத்தூள், தனி மிளகாய் பொடி, கரம் மசாலா, முட்டைப்பொடி, பெப்பர் பொடி,
தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நேரம் கொதிக்கிட்டுங்க, மூடியை போட்டு மூடிடலாங்க. குழம்பு நல்லா கொதி வந்துச்சுங்க, முட்டையை போட்டுக்கலாம். இப்போ முட்டை போட்டாச்சுங்க. மசாலா நல்லா முட்டையில் சாரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். அருமையாக வந்துருக்கு. நல்லா வெந்துருச்சு. மல்லித்தலையை போட்டு இறக்கலாம். இறக்கி வச்சிடலாம். நீராவியில் வேக வைத்த உளுந்து முட்டை குழம்பு. முட்டை குழம்பு கூட்டு வந்து என்னென்ன சிக்கனை போடுறாங்கன்னு பார்த்தேன். ஆனால் உண்மையாகவே வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி சிக்கன் பீஸ் மாதிரி இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அந்த அளவுக்கு அருமையாக முட்டையை வந்து இந்த ஷேப்பில் வந்து யாராலும் கொண்டு வரவே முடியாது. அப்படி அருமையான ஒரு உணவை சமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், நீராவியில் வேக வச்சா உளுந்து முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பன்னீர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பீஸை வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம கேமராமேனுக்கு கொடுப்போம். அதை வந்து இப்போ கொடுத்துட்றோம். இதை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நினச்சிங்க. எல்லாம் ஆக்காட்டுங்க சீக்கிரம்.